100 years of cinemaன்னு இப்போ செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் அந்த புக்லேயுமே அது இருக்குது. ஏன்னா இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D மூவி, சில்ட்ரன் மூவி. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து கேரளாவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு ட்ரிவாண்ட்ரமில். அதில் வந்து அந்த படம் போட்டாங்க. அந்த படம் போட்டதில் என்னென்னா வந்த குழந்தைங்க படம் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரிப்பீட் 4 வாட்டி, ஒரு படத்தை ஒரு தடவை தான் போடுவாங்க. ஸோ 4 வாட்டி போட்டாங்க மை டியர் குட்டி சாத்தான. அண்ட் இன்னொரு சில்ட்ரன்ஸ் மூவியும் போட்டாங்க. 2 சில்ட்ரன்ஸ் மூவிலையும் நான் இருக்கேன். மனு அங்கிள்னு இன்னொரு படம், மம்முட்டி அங்கிளோட நடித்த இன்னொரு படம். ஸோ அந்த படத்துலையும் நான் இருக்கேன். ஸோ 2 சில்ட்ரன்ஸ் மூவிலையும் நான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரியல. ஐ திங்க் நிறைய பெருமைகள் அந்த படம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. இன்ன வரைக்கும் அதை சொல்லணும்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லணும்னா சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு அந்த படம் எனக்கு லைஃப் டைம், நான் என் பிள்ளைங்களோட பிள்ளைங்க அந்த அளவுக்கு அதை போயிட்டே இருக்கு. இப்பயும் வந்து நிறைய பேர் வந்து நான் போகும்போது அந்த குழந்தைங்களை காமிச்சிட்டு, நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல மைடியர் குடிச்சான், அதில் அந்த குழந்தைய அவங்கள பார்த்துட்டு அது ஒரு மாதிரி என்ன பார்க்குது. நான் தியேட்டர் போன போது அது நடந்துச்சு. கேரளாவில் இப்போ ஒரு இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் பின்னாடி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இன்டர்வல் ஆனோன்னா அம்மா அப்பா என்னை பார்த்துட்டாங்க. அம்மா அப்பா பார்த்தோன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு பின்னாடி பாரு அந்த குழந்தைன்னா அது கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குது, இவங்க எப்படி இவ்வளோ பெருசாக இருக்காங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு நேஷனல் அவார்ட். எஸ். ஸோ நிறைய விஷயங்கள். அண்ட் ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் இன் தட் ஹோல் மூவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேருக்கு கூட அதில் வந்து அந்த கேரக்டர்ஸ் யாருமே கிடையாது. கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அது லக்ஷ்மி மட்டும்தான். லக்ஷ்மி தான், நான் மட்டும்தான். அண்டு சினிமாவில் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆள் நானும் சுரேஷ் மட்டும் தான் சினிமாவில் இருந்தோம். இன்னொரு பையன் ஏதோ ஹோட்டல் பார்த்துக்கிட்டான் போயிட்டான். இன்னொருத்தன் வந்து அட்வொகேட் ஆகிட்டான். ஸோ சினிமாவில் இன்னும் இருக்கிற வந்து நான் மட்டும்தான். ஸோ அதுவும் ஒரு பெருமை தான். நம்மளோட பர்சனல் லைஃப் ப்ளஸ் சினிமா, இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்க? ஸ்கூலில் கேட்பாங்கல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஏன் சின்ன ஆக்டர் ஆக போகிறேன்னு சொல்லுவேன். நிறைய டீச்சர்ஸ் திட்டியிருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அது ஆப்ஷன், இது பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் அம்மா அப்படி தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சினிமா தான். சினிமாலே ஏதாவது பண்ணோம். எனக்கு சாய்ஸஸ் இருந்தது. நான் சயின்ஸ் கொஞ்சம் நல்லா படிப்பேன். ஸோ சயின்ஸ் ஏதாவது படிக்கலான்னா அதுவுமே எங்கள் அம்மா வந்து இல்லை நம்ம லீவ் எடுக்கணும். 10th நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வந்து பாலச்சந்தர் சாரோட அழகன் வந்து 10th படிச்சு பிகினிங்லே, அது வந்து அப்பத்துலேருந்தே அடுத்தது மலையாள படங்களில் வெங்கலம் மலையாள படம் ஹீரோயின் ஆகிட்டேன். ஸோ 10th ஆரம்பிச்சாச்சு. ஸோ என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்களே லீவ் எடுக்க முடியாது, ஸோ நீ சயின்ஸ் குரூப் எடுத்தனா கஷ்டம், மார்க் எடுக்க முடியாது, நீ காமர்ஸ் எடுத்துரு. ஸோ அதுவும் எடுத்தாச்சு. ஸோ எனக்கு லைஃப்பில் வந்து சினிமா இல்லை அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. கல்யாணம் வந்து எனக்கு வந்து சாய்ஸ் இருந்தது. சினிமா இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கான சாய்ஸஸ் இருந்தது. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு ஐ திங்க் ஐ கேனாட் ப்ரீத் விதவுட் சினிமான்னு ஒரு விஷயம் இல்லாமல் அது வந்து அதுவுமே என்னை வந்து என்னோட டெஸ்டினியும் அப்படி தான் கூட்டிகிட்டு வந்து மாமாவை கல்யாணம் பண்ண வச்சுச்சு. பிகாஸ் அங்கே பிஸ்னஸ் மேனெல்லாம் பொண்ணு கேட்டப்போலாம் வந்து அதுக்கு எதுக்கு வேணான்னு சொன்னேன், இது எதுக்கு ஆப் பண்ணேன், அதெல்லாம் எனக்கு எது தெரியாது. மேபி ஐ கேனாட் லிவ் வித்தவுட்ன்றது மை ஆல்மைட்டி என் காடுக்கு தெரியும் போல இருக்கு. உன்னால சினிமா இல்லாமல் வாழ முடியாதுமா, நீ சினிமாவில் தான்மா இருக்கணும். ஏன்னா நான் சூஸ் பண்ணேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்காமல் இருந்துடலாம். என்னோட சின்ன வயசில் என்னோட பிளானே அதான், ஒரு 10-15 படம் நடிக்கணும், உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாது. இதை எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, நீ ஆச்சிமா மாதிரி கிளவி ஆகிற வரைக்கும், நல்லா கிளவி ஆகிற வரைக்கும் நடிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஹீரோயின் ஆகணும் அப்படிலாம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு ஆக்டராக இருக்கணும். என்னோட லாஸ்ட் வரைக்கும் நான் இருந்து அப்படியே என்னென்ன எல்லா கேரக்டர்ஸும் அவங்க மைண்டு ஃபுல்லாக வந்து ஸ்ரீவித்யா அம்மா ஆச்சிமாலாம் தான் என்னை வச்சு நினச்சிருக்காங்க போல. அதே மாதிரி தான் நடக்குது. எங்கள் அம்மா என்ன ஆசைப்படுறாங்க அதே மாதிரி. மை மாம் ஒன்லி வாண்டட் மீ டு மேரி அன் ஆக்டர். ஷீ ஆல்வேஸ் யூஸ் இட். நான் ஆக்டர்லாம் முடியாது, அவன் மற்ற பொண்ணுங்களாம் கட்டி பிடிப்பான், என்னால் கல்யாணம் பண்ணி அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பட் ஐ டோன்ட் நோ, லைக் இட் ஆல் ஹேப்பன்டு. அதாவது அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம அதுதான் சரின்னு போடும். பட் இப்போ when I look back அதுதான் சரி. அது இல்லாமல் வேறு எதுவுமே சரியாக இருந்திருக்க முடியாது. இப்போ நானும் மாமாவும் சண்டை போட்டோன்னா அடுத்த நிமிஷம் ஒரு half an hour 45 minutes அவர் அம்மா அந்த படத்தில் அப்படின்னு அதை ஒன்று சொல்லுவார். நாங்கள் என்ன சண்டை போட்டோன்றதை மறந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன்.
இல்லைன்னா நான் கொஞ்ச நேரம் வச்சுப்பேன், அதை பேசாமே இருப்பேன், அதை சால்வ் பண்ணிட்டோன்னு. ஆனால் அது மறந்துடுவோம். சினிமான்னு சொன்னேன்னா அவரும் மறந்துடுவார், நானும் மறந்துடுவோம். ஸோ சினிமாவை பற்றி பேசும்போது அகெயின் நாங்கள் சேர்ந்துருவோம். ஸோ எங்களை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து கேரி பண்ணிட்டு வர்றதும் அந்த சினிமா தான். ஸோ அந்த எனக்கு ஐ திங்க் ஐ ஹவ் லாட் டு டூ இன் திஸ் ஆல்சோ. சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பெருசாக அப்படியே பயங்கரமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டார்டம் எல்லாம் வரல. பட் ஐ லைக் டு பி திஸ் வே. இந்த என்ன சொல்கிறேன், நான் எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆக்டராக எடுத்துக்கிட்டாலும் நான் ஏதோ நல்ல படங்கள் நல்ல விஷயங்கள் நடிச்சிருக்கேன். என்னோட ஃபேமிலி, குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். 2 குழந்தைங்கள் பிறந்துச்சு. ஸோ அதையுமே நான் நல்லா பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அப்பா, என் மாமனார் மாமியார் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அது எல்லாமே சரி சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கிறதுனால ஐ எம் ஹாப்பி.